கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் சாணமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை நாம் போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை தேவன் நமக்கு போதிப்பாராக. விதைப்பும் அறுப்பும் என்பது ஒரு அடிப்படையான பிரமாணம். அது பூமி இருக்கிற நாள் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். இது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இந்த விதைப்பும் அறுப்பும் என்பது பிரமாணம்னு சொன்னால் சட்டம்னு அர்த்தம். சட்டம் என்றால் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு அர்த்தம். அது ஊழியக்காரருக்கு ஒரு மாதிரியும் விசுவாசிக்கு ஒரு மாதிரியும் வேலை செய்யாது. எல்லாருக்கும் வரும் ஒன்று தான். எல்லாரும் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாம் வேலை செய்யணும். இந்த பிரமாணம் ஆவிக்குரிய விதத்திலையும் வேலை செய்து மாம்ச பிரகாரமாகவும் அது வேலை செய்யும். ரெண்டு உலகத்திலையுமே இது வேலை செய்கிற ஒரு பிரமாணம். இங்கே நாம் வாசித்த இந்த வேத பகுதி இது பர்டிகுலராக கொடுப்பதை பற்றி தான் பேசுது. பவுல் அப்போஸ்தலன் இங்கே வந்து விவசாயிகளுக்கு எப்படி நாம் விவசாயம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் விதைக்க வேண்டும் அப்படின்னு போதிக்கலை. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாரு, லெட்டர் எழுதுறாரு. அப்போ சபையில் யார் இருக்கிறா அப்படின்னா விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த விசுவாசிகளுக்கு என்ன எழுதுறாரு? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே என்ன செய்யணுமா? கொடுக்க கடவுன்னே சொல்லிட்டார். விதைக்க கடவுன்னு கூட சொல்லலை, டைரக்டாகவே சொல்லிட்டார், கொடுக்க கடவுன். அப்போ எதை தான் பேசுகிறாரு? உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கா. அப்போ தேவன் யார்கிட்ட பிரியமாக இருக்கிறார்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. அப்போது விசுவாசமாய் இருக்கிறவன் மேலே, அவர் மீது விசுவாசமாய் இருக்கிறவன் மேலே தேவன் எப்படி இருக்காரா? பிரியமாய். விசுவாசமே இல்லாமல் உங்கள் முகத்தை பார்க்கணும் ஏசையான்னு பாட்டு பாடுறதுனால ஆண்டவர் அவன் மேலே பிரியமாக இருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்தவர்களில் சிலரை நான் பார்க்குறேன், உள்ளத்தில் விசுவாசம் இல்லை. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்யறதில்ல, பிடிக்கிறதில்ல. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை பிடிக்கிறதில்ல. சூழ்நிலையை நினச்சி என்ன பண்ணுறாங்க? தாரதாரியாக கண்ணீர் விடுறாங்க. நான் கண்ணீர் விடுறத தப்புன்னு சொல்லலை. ஆனால் இவங்களுக்கு ஏன் தாரதாரியாக கண்ணீர் வருதுன்னா, இவங்க விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீது இல்லை, அவங்க சூழ்நிலையின் மீது இருக்குது. சூழ்நிலையின் மீது இருக்கிறதுனால கண்ணீர் என்ன செய்யுது? லேசாக வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் வர்றதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என் நேரம் பார்த்தாலும் அழுக, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆண்டவருடைய வசனத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தை விட இவங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையின் மீது தான் இவர்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் கண்ணீர் என்ன செய்யுது? வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க? உங்கள் முகத்தை பார்க்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஏன் முகத்தை பார்த்தா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்ட்டார். எப்படி வசதி? உயிரோடு இருக்கணும்னு நினச்சியன்னா இந்த கேள்வியை கேட்காத. உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு என்ன செய்யாத?
கேட்காத ஆனானப்பட்ட மோசேக்கு ஆண்டவர் என்னதான் சொன்னார்? என்னங்க சொன்னார் தெரியுமா? அந்த பகுதி வாசித்திருக்கீங்களா? நான் சொல்கிற இடத்துல போய் நில்லு, நான் என்ன செய்வேன், என்னுடைய ஒரு கையால் உன்னை மறைச்சிக்கிருவேன், மறைச்சிட்டு நான் இப்படி கடந்து போகிறவராய் உனக்கு முன்பாக காண்பிப்பேன், நீ என் முகத்தை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, ஆனால் நான் கடந்து போனதுக்கப்புறம் நீ என் பின்பக்கத்தை பார்ப்பேன்னு சொன்னார். மோசேவும் ஆண்டவரை முகத்தை என்ன செய்யலை, பார்க்கல. பரிசுத்தமான தேவன், சூரியனை விட பிரகாசமானவர், அவரை நாம் எப்படி போய் மூஞ்சியை பார்க்கறது? ஒன்று செத்து பரலோகம் போனால் பார்க்கலாம், இல்லை அவர் இங்கே வந்தால் பார்க்கலாம், இல்லையா? அவர் இங்கே மனுஷனாக வந்தால் பார்க்கலாம். அதை தான் சீசர்களும் மற்றவர்களும் 2026 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம அவரை பார்க்கணுன்னா நம்ம எங்கே போகணும்? நாம் மரித்து பரலோகம் போகணும். இப்போ உட்காந்துக்கிட்டு உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு பாடுறதுல அர்த்தமே கிடையாது. அதனால தான் வசனத்தின் வெளிப்பாடுகள் ரொம்ப முக்கியம், வசனத்தினுடைய அறிவு ரொம்ப முக்கியம். அந்த நாலேஜ் வர வர தான் சில பாட்டுகளை பாட மாட்டோம், சில பாடல்களை தவிர்த்துருவோம். ராகம் நல்லா இருக்கலாம், தாளம் நல்லா இருக்கலாம், சிச்சுவேஷன் சாங்காக இருக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ என்னென்னா சிச்சுவேஷன் சாங் தேவைப்படுது. அவங்க ஒரு சோகமான ஒரு துக்கமான கட்டத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? அந்த சோகமான ஒரு சூழ்நிலையை அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர வைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சாங் வேணும். இது சினிமா கிடையாது, இது வாழ்க்கை. சினிமா வேறு, வாழ்க்கை வேறு. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன், வசனத்தை விசுவாசிக்கிற கிறிஸ்தவன் கலங்கி போக மாட்டான்னு நான் சொல்லலை, அந்த சூழ்நிலையிலேயே இருந்துக்கிட்டே இருக்க மாட்டான். அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு நேரம் கலங்கி போகலாம், ஆனால் அடுத்த நேரம் வசனம் அவனை என்ன செய்யும்? தேற்றும். அதனால தான் தேவனுடைய வார்த்தைகளை அதிக நேரம் என்ன செய்யணும்? இருக்க பழகணும். ஆண்டவருடைய பாடல்களை விட தேவனுடைய வசனத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாட்டுமே வசனத்தின் சரியான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற பாட்டாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார்னு சொல்கிறாரு. விசுவாசமாய் இருக்கிறவனும் தேவனுக்கு பிரியமாய், ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்போ விசுவாசமாய் இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமாய் இருப்பான். யார் மீது விசுவாசமாக இருக்கிறவன்? தேவன் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் மீது. புரியுதுங்களா? இப்போ வார்த்தைனா வசனம். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மீது யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது தேவன் தனிப்பட்ட பிரியத்தை வைக்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற மனுஷன்தான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் அப்படிங்கிறத வாசித்துட்டு, ஓ நம்ம விதைச்சா அறுவடை உண்டு அப்படின்னு என்ன செய்வான்? விசுவாசத்தை இந்த வசனத்தின் மீது வைத்து அதன்படி அதை செயலில் காட்டுவோம். அதுக்கு பேர் தான் விசுவாச கிரியை, விசுவாச செயல். ஆண்டவரை நம்புறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் விஷயமே. இப்போ ஆண்டவர் தான் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்கிறாரு, கொஞ்சமாக விதைச்சா கொஞ்சமாக அறுவடை, நிறைய விதைச்சா நிறைய அறுவடை. உற்சாகமாய் நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீங்கன்றத அவர் தான் சொல்கிறார். இப்போ இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன்? உற்சாகமாய் கொடுப்பேன். எனக்கு எவ்வளோ அறுவடை வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் விதையை என்ன செய்வேன்? விதைப்பேன். அப்போ சிறுக விதைக்கும் போது சிறுக அறுவடை, பெருக விதைக்கும் போது பெருக்கமான அறுவடையை நான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஏன்னா இது பிரமாணம். விதைப்பும் அறுப்பும் என்பது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணம், அந்த சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. யார் விதைச்சாலும் அது வேலை செய்யும். அப்போ கொடுப்பதை பற்றி இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக பேசுகிறார். யாருக்கு? விசுவாசிகளுக்கு. நமக்கு சொல்றார் எப்படி விதைக்கக்கூடாதான், எப்படி விதைக்கக்கூடாது. வாசிங்க அதை, 7வது வசனம்.
ம் விசனமாயும் அல்ல, ம் கட்டாயமாயும் அல்ல. போதும். விசனமாயும் அல்ல, அவனவன் கட்டாயமாயும் அல்ல. எப்படி விதைக்கணுமா? அடுத்த பகுதி, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். கட்டாயப்படுத்தி, யாரோ கட்டாயப்படுத்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி டென்ஷனாக இரிட்டேஷனாக அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. தன் மனதில் நியமித்தபடி என்ன செய்யணுமா? விதைக்கணும். நான் எப்படி புரிஞ்சு வச்சுருந்தேன் அப்படின்னா, முதல்ல ஓகே, நம்ம எவ்வளவு காணிக்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் டிசைட் பண்ணி என்ன செய்யலாம், அதை தூக்கி நாம் தனியாக வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் விசுவாசியாக இருந்த காலத்துலலாம் வச்சேன். அப்போ தான் எனக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். அப்போ என்ன அப்படின்னா, எவ்வளவு விதைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு போகிறது இல்லைப்பா, உனக்கு எவ்வளவு அறுவடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விதைக்கணும். அதுதான் தன் மனதில் நியமித்தபடி. எப்படி இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விவசாயியை நம்ம பார்க்கணும். ஒரு நெல் விதைக்கிறாரு ஒரு விவசாயி. அவர் என்ன செய்வார்? அவருக்கு முதல்ல அவர் என்ன டிசைட் பண்ணுவார்னா, தனக்கு இந்த வருஷம் எவ்வளவு மூட்டை நெல் அறுவடை வரணுன்றதை முடிவு பண்ணிட்டு தான் என்ன செய்வார்? அவர் விதைக்கவே ஆரம்பிப்பார். எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, விதையை விட அறுவடை அதிகமாக தான் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே ஒரு நெல் அப்படி முளைச்சி வருது அப்படின்னா அதுலேருந்து என்ன செய்யும்? குறைஞ்சது ஒரு 30-40 நெல்லாவது என்ன செய்யும்? அதில் வந்துடும். அப்போ எப்பொழுதுமே விதையை விட அறுவடை அதிகம். அப்போ ஒரு விவசாயி தனக்கு எவ்வளவு அறுவடை இந்த வருடம் வேணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் அடுத்து என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய விதையை அதிகப்படுத்துகிறதா, அல்லது போன வருஷம் விதைச்சதே விதைக்கலாமா, அல்லது அதை விட கம்மியாக விதைக்கலாமான்றதை முடிவு பண்ணுறார். அதுதான் தன் மனதில் நியமித்தபடி. அப்போ இந்த நியமிக்கிறது அப்படின்னா எவ்வளவு கொடுக்கணுன்றதை பற்றினது இல்லை, எவ்வளவு எனக்கு அறுவடை வேணுங்கிறத நாம் நியமித்து என்ன செய்யணுமா? கொடுக்கணும். அதை தான் சொல்கிறார். ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பற்றின ஒரு யோசனை இருக்காது, அந்த சத்தியம் தெரியாது. அப்போ சர்ச்சில் நின்றுட்டு அந்த நேரம் பாக்கெட்டில் கை விடுறது, விட்டு பாக்கெட்டில் என்ன வருது பார்ப்போம், அப்போ கொடுத்துக்கலாம். அப்படி அல்ல, அப்படி கொடுப்பது அல்ல. அதை ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா அது எந்த டிசிஷனும் எடுக்காமல் வர்றது, அப்படி வரக்கூடாது. தன் மனதில் நியமித்தபடினா ஆண்டவரிடத்திலிருந்து நான் எவ்வளவு பெறணும் இந்த வருஷம், ஆண்டவற்றிலிருந்து நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் எவ்வளவு பெறணும். நான் பர்டிகுலராக சொல்லுவேன், பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் எனக்கு நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரே வழி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் விதையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அதிகப்படுத்தணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. நீங்கள் ₹10 அதிகப்படுத்தினாலும் அதிகம்தான், ₹100 அதிகப்படுத்தினாலும் அதிகம்தான், ₹1000 அதிகப்படுத்தினாலும் அதிகம்தான். எவ்வளோ அதிகப்படுத்தணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் விதையை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அறுவடை அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய உலகத்தில் பஞ்சம்ன்றதே கிடையாது. விதைச்சிட்டிங்கன்னா அறுவடை கண்டிப்பாக என்னது உண்டு? கண்டிப்பாக உண்டு. அப்போ தேவனிடத்திலிருந்து எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் அறுவடை வேணுமோ அதற்கு ஏற்றார் போல நான் விதையை என்ன செய்யணுமா? நான் விதைக்க வேண்டும். எங்கே விதைக்கிறது? அடுத்த கேள்வி. நிலத்தில் தான் விதைக்கணும். எந்த நிலத்தில்? எந்த நிலத்தில் விதைக்கணும்? அவங்க நிலத்தில். எது அவங்கவுங்க நிலம்? அவங்கவுங்க நிலம்ன்றது புரியுது. அவங்கவுங்க நிலம்னா எது? நாம் எந்த சபைக்கு போகிறோமோ, எந்த சபையிலேருந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் நம்முடைய ஆத்துமாவிற்கு எடுக்கிறோமோ அதுதான் நம்ம நிலம். அங்கே தான் என்ன செய்யணும்? விதைக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இப்படி தான் தீர்மானம் பண்ணணும் இந்த வசனத்தின்படி. இதுதான் விசுவாசம், விசுவாச கிரியை. இப்போ விசுவாசம் எப்படி வருது?
ஒரு ரட்சிக்கப்பட்ட நபருக்கு விசுவாசம் எப்படி வரும்? வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வருமா? கேள்வி என்பது என்ன அர்த்தத்தை குறிக்குதுங்க? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இதுதான் வசனம். விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வரும். அடுத்த கேள்வி, எதை கேட்கறதுனால வரும்? தேவனுடைய கேள்வி தேவனுடைய வசனத்தினால். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் மீது விசுவாசம் வளரும். சூழ்நிலையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது சூழ்நிலையின் மீது விசுவாசம் வரும். அதுக்கு பேர் தான் அவிசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் இருதயத்தில் விசுவாசம் வளரவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமாகவே இருக்குது. அந்த நேரம் எனக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போன உடனே ஒரு அரை மணி நேரம் நல்லா இருக்கேயா, அப்புறம் எனக்கு மறுபடியும் எனக்கு அவிசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் அதிகமாக தேவனுடைய வசனத்தை கேட்கவில்லை. நீங்கள் அதிக நேரம் எங்கே செலவு பண்ணுறீங்கன்னா உலகத்தில் சூழ்நிலையின் வார்த்தைகளை பேசுகிறவர்களிடத்திலே நீங்கள் அதிக நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். அதை கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் என்ன செய்யணும்? நல்ல தேவனுடைய செய்தி என்ன செய்யணும்? போடணும், போட்டு கேட்கணும். எல்லார்ட்டையும் மேக்ஸிமம் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதில் நெட் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணுறோம். அப்போ அந்த நெட்டை எதுக்கு செலவு பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் தேவனுடைய பாடல்களையும் கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? செலவு செய்யணும். அது அதிகமாக கேட்க கேட்க தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் என்ன செய்யுமா? இருதயத்தில் வளர ஆரம்பிக்கும். சரி, விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன? வரையறை என்ன? விசுவாசம் அப்படின்னா என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம்னா என்னன்னு சொல்லியாச்சு, டெஃபினிஷனாக சொல்லியாச்சு. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நாம் எதை நம்புகிறோமோ அதில் ஒரு உறுதி. அடுத்து காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு வரல. நான் காண்கிற வகையில் அது இன்னும் எனக்கு வெளிப்படவில்லை, பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஆகையினால அது எனக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அதுதான் காணப்படலை, ஆனால் அதன் மீது நான் எப்படி இருக்கேன்? நிச்சயமாக இருக்கிறேன். ஏன்னா நான் கேட்டது யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை தான் சொல்கிறாரு, நாம் எதை நம்புகிறோமோ அதன் மீதான உறுதியும், ஆண்டவர்கிட்ட நாம் எதை கேட்டிருக்கிறோமோ அது இன்னும் நமக்கு வெளிப்படலை, அந்த காணப்படாதவுடைய நிச்சயம், அதுதான் விசுவாசம். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம். இப்போ விசுவாசம்லாம் இருதயத்தில் இருக்குப்பா. விசுவாசம் இருதயத்தில் இருந்தால் அடுத்த ஸ்டெப் என்னது? அந்த விசுவாசம் செயல்பாட்டுக்கு வரும். மழை வரும் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போவீங்க? ரெயின் கோட்டோ ஜெர்க்கினோ அல்லது கொடையோ இதை ஒன்று எடுத்துகிட்டு போவீங்க. மழை வந்தாலும் வரும் அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகலைன்னா வாய் இருக்குன்னு பேசிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை நம்பலை, நீங்கள் சொன்னதே நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம். நான் ஆண்டவரை நம்புறேயா, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எல்லாம் நல்லது. ஆண்டவரை நீங்கள் நம்புறேன்றத எந்த விதத்தில் காமிச்சிருக்கிறீங்க? அவருடைய வார்த்தைகளை எந்த விதத்தில் நீங்கள் கை கொண்டிருக்கிறீங்க? அவர் சொன்னார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்னு. ஒரு 100 ரூபா காசை விதைச்சிருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? நான் அவரை நம்புகிறேன் என்றால் அவர் சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்வேன்? கேட்டு நடப்பேன். அவ்வளோதான். அதுதான் கிரியை உள்ள விசுவாசம், தான் உயிரோடு இருக்கக்கூடிய விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம்
செத்த விசுவாசம், அதில் பிரயோஜனம் இல்லை. நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். யாரை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வசனத்தை, அவர் சொன்ன வார்த்தைகளை. அதுதான் முக்கியம். இப்போ இந்த கொடுக்கறதுல கட்டாயமும் இல்லை, விசனமும் இல்லை. அப்படி தான் கொடுக்கணும். பாருங்கள், ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் 3 நாள் மீட்டிங் போட்டிருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெட்ரீட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டே பணம் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அது இல்லாமல் அந்த 3 நாட்களும் காணிக்கை எடுப்பாங்க, ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அங்கேயே 3 நாள் தங்கியிருந்து அந்த ரெட்ரீட்டில் தங்கியிருந்து போகணும். கடைசி நாள் காணிக்கையெல்லாம் எடுத்துட்டாங்க. அதை பின்னாடி ஒரு டீம் எண்ணுவாங்க, எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு எண்ணுவாங்க. முன்னாடி கூட்டம் நடந்துகிட்ருக்குது. எண்ணி முடித்தோடனே அந்த ஸ்தாபனத்துலேருந்து அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இன்னும் 5000 ரூபா ஷார்ட்டேஜ் இருக்குது. இதை எப்படியே விட்டுட்டு நீங்கள் எப்படி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னாங்களாம். இன்னும் 5000 ரூபா ஷார்ட்டேஜ் இருக்குது, தேவை இருக்குது. இங்கே இப்படியே விட்டுட்டு நீங்கள் எப்படி வீட்டுக்கு போக முடியும்னாங்களாம். அதான் ஒருத்தர் அப்போவே என்கிட்ட சொன்னார், ஐயா 3 நாள் மீட்டிங்க்கு வந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னாங்கய்யா, அதனால் நம்பி அங்கே போனேன். கடைசியில் வீட்டுக்கே விட மாட்டேன்ட்டாங்க, 5000 ரூபா ஷார்ட்டேஜுன்னு அப்படின்னாரு. இப்படி தான் சிலது. அந்த ஸ்தாபனம் எனக்கு தெரியும். அந்த ஸ்தாபனம் நினச்சா அவங்களுக்கு 5000 ரூபாலாம் சாதாரண விஷயம், அவங்களே அதை செஞ்சிடலாம். ஆனால் அதையும் ஜனங்க தான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜனங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. 5000 ரூபா ஏன்னா பிளானிங் கிடையாது. ஜனங்களுக்கு இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் சரியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க விதைக்கிறத யாருமே நிப்பாட்ட முடியாது. ஏன்னா முதல்ல விசுவாசத்தோடு விதைப்பாங்க. ஆண்டவர் அந்த பிரமாணத்தை செயல்படுத்தி அறுவடையை கொடுத்த உடனே இதுக்கப்புறம் யாருமே அவங்ககிட்ட போய் நீ ஏன் இவர் கொடுக்குற, நீ ஏன் இந்த சபையில் இவ்வளோ கொடுக்குற, நீ ஏன் அதை செய்கிறன்னு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஏற்கனவே இப்படி தான் விதைச்சேன், தேவன் எனக்கு அளவில்லாமல் அறுவடையை கொடுத்தாரு, இன்னும் நிறையா விதைச்சா நிறையா எனக்கு கொடுப்பாருன்ற அந்த ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வந்துடும். அப்போ என்னுடைய வேலை என்னென்னா இந்த பிரமாணத்தை போதிக்கிறது, அதை எடுத்துக்கொள்வதும் விட்டுறதும் உங்கள் இஷ்டம். அந்த ஸ்தாபனத்தில் அப்பையும் கேட்குறாங்களாம், நீங்கள் பணம் கொண்டு வரலைன்னா பரவாயில்ல, ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க, உங்கள் பேர் ஃபோன் நம்பரு பேப்பரில் எழுதி கொடுங்க, எவ்வளோ தர்றீங்கன்னு சொல்லி, வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ அனுப்புறீங்கன்னு சொல்லி எழுதி கொடுங்கன்றாங்களாம். இப்படியெல்லாம் அதான் அவர் சொன்னார், இப்படியெல்லாம் பண்ணுவாங்க தெரிஞ்சுன்னா போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஆனால் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க 3 நாள் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியில் போயிட்டு ரொம்ப மன கஷ்டத்தோடு வர்றாங்க. இதுக்கு பேர் தான் கட்டாயப்படுத்துறது. கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, கட்டாயப்படுத்துறது. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்ன சொல்கிறது, உற்சாகமாய் கொடுங்க அப்படின்வாங்க. பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, உற்சாகமாய் எங்கே அதான் இருக்கிறதப்புறம் உருவிட்டீங்க, அப்புறம் எங்களுக்கு உற்சாகமாக கொடுக்கறது. கொடுக்கறதுல அவர்களுடைய பங்கே இருக்காதுங்க. நிறைய ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருக்கும்ன்றதே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்க அதில் என்ன பண்ணாங்க, இவர்களுக்கு வர்ற வருமானத்துலேருந்து இவங்க கொடுக்கணும்ல, அது செய்ய மாட்டாங்க. இது எப்படின்னா பிள்ளையும் அடிச்சுவிட்டு அப்புறம் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி, கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு உற்சாகமாக கொடுங்கங்கிறது. அதான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு பிழைக்கவே தெரிலன்னார். என்னிட்டு சொன்னார், நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேங்க, நீங்கள்
அதுக்கு வேணும், இதுக்கு வேணும். அந்த மாதிரி என்ன செய்யணும், ஜனங்கக்கிட்ட சொல்லி வாங்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒன்றுமே தேவைகளை சொல்லி கேட்கலைன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கேட்டு வாங்கணும் பிரதர். நல்ல சட்டையெல்லாம் போடாதீங்க. எப்படி? நல்ல சட்டையெல்லாம் போடாதீங்க, இருந்தாலும் வீட்டில் வச்சுக்கோங்க. வெளியில் எங்கேயாவது சிலர் பார்த்துருக்கீங்களா, சர்ச்சுக்கு வரும்போது படாவதியாக வரும். அதாவது வீட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே இருக்கும், ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருப்பாங்க, ரொம்ப படாவதி ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. ஏன் அப்படி வர்றாங்கன்னு கொஞ்சம் திரும்பி ஸ்டேஜ் பக்கம் பார்த்தா ஊழியக்காரரே அப்படி தான் நிற்பார். பழைய சட்டை, அதாவது இல்லாமல் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருக்காது பாருங்கள், அந்த நேரம் அப்படி போட்டு வர்றது தவறு கிடையாது. நான் இருக்கிறத போட்டு வரேன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய ஊழியர்கள் அதை தான் தெய்வீகம்னு நினச்சி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொன்று, நல்ல சட்டை போட்டுட்டா ஜனங்க காணிக்க கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம். இதை தான் எனக்கும் அவர் சொன்னார். நீங்கள் இப்படிலாம் நல்ல சட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் போடாதீங்க, அதை போட்டிங்கன்னா ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படின்னார். நல்ல காலம் நான் அதை கேட்கவே இல்லை, அதை ஃபாலோ பண்ணலை. ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி இதே சபையில் 200 காணிக்க கொடுத்தவங்க நான் வந்தோடனே 500 கொடுத்தாங்க. நான் அழுக்கு சட்டை போட்டு நிற்கலை, பழைய சட்டை போட்டு நிற்கலை, தேவன் கொடுத்த சட்டையை போட்டு தான் நின்னேன். அதுக்கு முன்னாடி இதே சபையில் அவங்களுடைய காணிக்கை, அதிகபட்ச காணிக்கையை 200 தான். ஆனால் நான் வந்தோடனே எனக்கு காணிக்க கொடுக்குமா 500 கொடுத்தான். அப்போது ஊழியக்காரர் என்ன சட்டை போட்டிருக்காருன்றதை பார்த்து கொடுக்கலைங்க. அப்படி நினச்சிருந்தீங்கன்னா அது தவறு. அவர் கஷ்டப்படுறாரா, நல்லா இருக்காரா அப்படி நினச்சி பார்க்கறது தவறு. என்னை பொறுத்தவரை நான் ஒரு ரூல் வச்சுருக்கேன் பாருங்கள். என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஊழியக்காரருக்கு போய் செய்யணும்னு நினச்சா அவர் கஷ்டப்படுறாரா இல்லையானலாம் பார்த்து நான் செய்கிறதில்ல. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். தேவன் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்கிறாரோ அதை போய் செஞ்சுட்டு வந்துடுவேன். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, நான் கூடுமானவரை பணமாக கொடுத்துருவேன். ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது, அது ஒருவேளை அவங்களுக்கு தேவையாக இருக்கலாம், அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். பெரும்பாலும் அதை செய்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன வாங்கணும், என்ன செய்யணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தால் நான் போய் செஞ்சிடுவேன். அது இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் சிலரை நான் கவனிச்சிருக்கேன், என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியக்கார்ட்ட பணம் கொடுக்கக்கூடாது. எப்படி? காணிக்கை என்ன செய்யக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது பொருளாக வாங்கி கொடுத்துடலாம். இப்படி ஒரு புத்தி. அவங்க ஊழியக்காரனே நம்ப மாட்டாங்க. அவர் கொடுத்தா செலவு பண்ணிடுவார். எப்படிங்க? ஊழியக்கார்ட்ட பணம் கொடுத்தா அவர் செலவு பண்ணிடுவார். என்னமோ இவங்கள்ட்ட கொடுத்தா பத்திரமா பேங்க்கில் போட்டு வச்சுருக்க மாதிரி. அப்படியே வச்சுருந்தாலும் போகிற வழியில் வண்டி என்னாகும், 2 வீலரு கடன் சவுண்டு வந்து நேராக ஒர்க் ஷாப்பில் கொண்டு நிப்பாட்டினா அவன் 7000 ரூபாய்க்கு பில்லு கொடுப்பான். ஏன்னா வண்டியும் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணாது, வண்டியில் உடனே வண்டியாக தான் இருக்கும் அது. ஆனால் ஊழியக்காரவங்களை பற்றின ஒரு மதிப்பீடு என்ன தெரியுமா, இவங்கள்ட்ட பணம் கொடுத்தா அவங்க அனாவசியமாக செலவு பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க பூரா அவசியமாக செலவு பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே தெரியும், பொருளாதார நிபுணிகள் இவங்கெல்லாம். அது ஒரு விதத்தில் ஊழியக்காரவங்களை ரொம்ப மட்டமாக நினைக்கிறது, அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, இது தவறு அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் கிடையாது. என் வேலை விதைக்கிறது, அவ்வளோதான். நான் ஊழியக்காரட்டுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். அவங்க கேட்பாங்க, பிரதர் இது எதுக்காக பிரதர் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் விதைக்கணும்னு விதைச்சேன்னு சொல்லுவேன், இவ்வளோ தான் சொல்லுவேன். நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன்.
இல்லை இதை என்ன பண்ணலான்னு, அதெல்லாம் உங்கள் இஷ்டம், நீங்களாச்சும் ஆண்டவராச்சு, ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்கன்னு. அதுதான் நம்பிக்கை. ஏன்னா சிலர்கிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், நாம் சர்ச்சுக்கு எதையாக வாங்கி கொடுத்துடலாம், ஏன்னா இவர் கொடுத்தா அவர் வாங்குவாரான்னு தெரியாது, அப்படி. அது ஒரு நல்ல நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைகள். அது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய தனிப்பட்ட கதை, நான் பைபிள் அப்படி சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட, நீங்கள் சர்ச்சுக்கு எதுனாலும் வாங்கி தரலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்த ஊழியக்கார கையில் கொடுத்த என்ன டிசைடிங் அத்தாரிட்டி அவர் கையில் தான் இருக்கணும். நான் போய் நீங்கள் இதுக்கு இதை வாங்கிருங்க, இதுக்கு அதை வாங்கிருங்கன்னு நான் சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியும் அங்கே என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாதுன்றது அவருக்கு தெரியும். என்னை விட அந்த ஊழியத்தில் அவர் தான் இருக்கார், அவருக்கு தெரியும் சார். அல்லேலூயா. அதை தான் நம்ம செய்யணும். நான் அப்படி தான் செய்கிறேன். சிலர் நினைக்கிறாங்க, எப்படி 10 வருஷமாக நம்முடைய தயவு இல்லாமல் ஊழியம் செய்கிறாங்க. நாம் தானே இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்லராக இருந்தோம், தூணாக இருந்தோம், நாம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? சிலருக்கு இன்னும் என்ன ஆச்சரியம்னா, கூட்டமே கம்மி தான் இங்கே, ஆனால் இவனை பார்த்தா அப்படி தெரியலையே, யார் என்னைய, கூட்டமே கம்மியாக தான் இருக்குது. ஜனங்க அவ்வளோ கொடுக்குற ஜனங்களும் இல்லை, அவங்க என்ன கொடுக்குறவங்களும் இல்லை. ஆனால் ஆளை பார்த்தா வேறு மாதிரில இவன் போய்கிட்டே இருக்கான், எப்படி ஸ்டாப் பண்ணுறது இதை? அப்படி எந்த மனுஷனுடைய தயவு இல்லைனாலும் பரவாயில்ல, தேவ தயவு ஒன்று இருந்தால் போதும், ஊழியத்தை அழகாக செஞ்சிடலாம். அதை தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். தேவனுடைய தயவு உங்கள் குடும்பத்தில் இருந்தால் போதும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும். எந்த மனுஷனும் உங்களை விசாரிக்கணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மனிதனுடைய அன்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க என்னை விசாரிக்கலை, நான் அவங்க கஷ்ட காலத்துல எல்லாம் போனேன், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை, அவங்க வரல, அதுக்கு என்ன செய்யலாம்? அப்போது ஜெயிலில் பிடிச்சி போட்டுடலாமா? அவங்க புத்தி அவ்வளோதான், வராது. அது நீங்கள் அவர்களை எதிர்பார்க்காதீங்க, தேவனுடைய தயவை மட்டும் என்ன செய்யுங்க, அது உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். அது இருந்தால் போதும், உலகத்தில் எந்த தயவு இல்லைனாலும் பரவாயில்ல, தேவ அன்பு உங்கள் மேலே முழுசாக இருக்குதா, அது போதும். அதுதான் சகலத்தையும் மாற்றும். அந்த தேவ தயவில் தான் ஊழியம் செய்கிறோம், தேவனுடைய கிருபையினால தான் ஊழியம் செய்கிறோம், நம்முடைய திறமையினால அல்ல. ஆண்டவர் எப்பயுமே கல்விமான்களையோ ஞானிகளையோ தேர்ந்தெடுக்கிறவர் அல்ல. அஞ்ஞானிகளை, சிறு குழந்தைகளை, பாலகரை என்ன செய்வார்? அவர் தேர்ந்தெடுத்து அவருடைய ஞானத்தினால் நிரப்பி பேச வைப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 1:11. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின் படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் என்ன சொன்னாரா? பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும். இதை நம்ம புல் பூண்டுன்னு சொல்லும்போது நம்ம ஊர் புல்லையும் பூண்டையும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி யோசிக்காதீங்க. ஒட்டுமொத்த தாவரங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறாரு? ஒட்டுமொத்த தாவரங்களும் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்கள்னா மரங்கள், கனி மரங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்போ தாவர வகைகள் எங்கேருந்து வந்துச்சு? அந்த வசனத்திலே பதில் இருக்கு. எங்கேருந்து வந்துச்சு? எங்கே? விதையிலேருந்து வந்துச்சா? முதல்ல விதை வந்துச்சா மரம் வந்துச்சா? சரி, முட்டை வந்துச்சா கோழி வந்துச்சா? கோழி தான் வந்துச்சு. அப்போது முதல்ல செடி வந்துச்சா இல்லை விதை வந்துச்சா? எது வந்துச்சு? செடி தான். ஏன்னா ஆண்டவர் முதல்ல எதை தான் படைச்சார். இப்போ இங்கே இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குது? திரும்ப பாருங்க.
வாசிங்க. தேவன் பூமியானது போதும். பூமி என்ன செய்யணுமா? பூமியானது என்ன செய்யணுமா? புல்லையும் அப்ப எதுதான் பிறப்பிக்குது? பூமி பூ- தாவரங்களை பிறப்பித்தது எது? பூமி பூமி. அதனாலதான் மீண்டும் தாவரங்கள் பூமிக்கே திரும்பும். மீன்கள் எங்கிருந்து வந்துச்சு? ஜலமானது இது எல்லாத்தையும், மீன்களையும் மச்சங்களையும் திரளாய் பிறப்பிக்க கிடவுதுன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால தான் மீன்கள் மறுபடியும் எங்கே போகும்? எங்கே தான் சாகும்? மனிதனுடைய சரீரம் எங்கேருந்து வந்துச்சு? மண்ணிலேருந்து வந்துச்சா? அப்போ மனிதன் இறந்த உடனே சரீரம் எங்கே போகுது? ஆனால் ஆவி ஆண்டவர்கிட்ட வந்துச்சு. அதனால தான் ஆண்டோடைய நியாய தீர்ப்புக்கு அது போகுது. அவ்வளோதான். அப்போ எது விதை எப்படியோ அதுதான் அதனுடைய கனி வகைகள். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்கிறோம். அப்போ பூமி தான் தாவரங்களை பிறப்பிக்குது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6 முதல் 10. உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். சரி, ஒவ்வொரு வசனமா போயிடலாம். திருவசனத்திலே உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா யாருங்க? உபதேசிக்கப்படுகிறவன், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா யாரு? என்னதுங்க? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஊழியக்காரன். உபதேசிக்கப்படுகிறவன்னா ஊழியக்காரன். சரி, அடுத்து என்ன போட்டிருக்கு? உபதேசிக்கிறவனுக்கு. அப்ப அது யாரு? விசுவாசிகள். உபதேசிக்கிறவர்கள் விசுவாசியா? என்னங்க? ஊழியக்காரன். உபதேசிக்கப்படுகிறவன்னா யாரு? சரி, தெரியல. அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? உபதேசிக்கிறவன் போட்டிருக்கு. அப்ப அது யாரு? யார் உபதேசிப்பா? நான் உங்க வீட்டில் நடக்கிறது கேட்கல. உபதேசிக்கிறது யாரு? ஊழியக்காரன். உபதேசி அப்படின்னா இப்போ நிறைய பாரம்பரிய சிஸ்டத்தில் உபதேசி யாருன்னே வச்சுருக்காங்கல்ல. அப்படின்னா என்னது? அவர்கள் யார்? டீச் பண்ணுறவங்க, உபதேசத்தை போதிக்கிறவர்கள். அப்போ உபதேசிக்கிறவன் அப்படின்னா அது யாரை குறிக்குது? ஊழியக்காரவங்களை குறிக்குது. உபதேசிக்கப்படுகிறவன்னா யாரு? விசுவாசிகள்னு சொல்லலாம், அந்த உபதேசத்தை கேட்கிறவங்கன்னு சொல்லலாம், இல்லையா? சரி, இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசத்தை கேட்கிறவர்கள், உபதேசிக்கிறவனுக்கு, யார் உபதேசிக்கிறாரோ அவருக்கு சகல நன்மைகளிலும், சகல நன்மைகளிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல நன்மைகள், சம்பளத்தில், இன்சென்டிவில், போனஸில், அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்குது, இன்க்ரிமெண்ட்டில், அரியர்ஸில், இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் போட்டுக்குங்க. சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுக்க கடவான். சார், இப்படி தெரிஞ்ச அந்த வசனத்தை படிச்சிருக்க வேண்டாம், இல்லையா? இவ்வளோ நாள் தெரியாமல் வாசிச்சாச்சு. அப்போ உபதேசிக்கப்படுகிறவர்கள், அதாவது விசுவாசிகள், உபதேசத்தை கேட்கிற மக்கள், உபதேசிக்கிற அந்த மனிதனுக்கு என்ன செய்யணுமா? சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுக்க கடவான். இது நான் எழுத கிடையாது, அப்படியா நினைச்சிடாதீங்க. பைபிள் நான் எழுதலை, பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு எழுதுறார். ரைட்டுங்களா? பகிர்ந்து சிலர் கேட்குறாங்க. இன்றைக்கும் யூடியூப்பில் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் எங்கே கொடுக்க சொல்லியிருக்காரு? 4 ஏழைகளுக்கு தானம் தர்மம் பண்ணால் போதும். அதெல்லாம் உருப்படாத அழுது, ஒரு வசனமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதையும் படிக்காது, யாரோ எங்கேயோ எதையோ ஒன்று சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதை வச்சுட்டு பேசுறது. தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார். இங்கே எனக்கு கொடுன்னு கூட சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அடிச்சிட்டாரு. நீ உபதேசத்தை கேட்கிறவனா இருந்தீங்கன்னா உனக்கு உபதேசிக்கிற ஆளுக்கு நீ எல்லாத்துலேயும் பகிர்ந்து கொடுக்கணும்ட்டார். அல்லேலூயா. சில சொல்கிறது தசம பாகம் பழைய ஏற்பாட்டில் தானே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது? இந்த வசனத்தை படி முதல்ல.
அங்கேயாவது 10ல் 1, இங்கே பகிர்ந்து கொடுக்கணுமா? எப்படி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்குங்க. அடுத்து வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்த வசனம். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப இந்த வார்த்தை, இந்த வசனம் அந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்திற்கு உட்பட்ட வசனம். அது மனுஷன் அப்படின்னா யாரு? மனுஷன்னா யாரு? அதுதான் பாஸ்டர் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, என்னன்னு தெரியல. மனுஷன்னா யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம தான். சரிங்களா? உங்களை மாதிரியே இருக்க எல்லாரும் மனுஷங்க தான். இந்த மனுஷன், அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தை, அதாவது எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். மனுஷன்ற வார்த்தையை ஏன் அங்கே போடுறாருன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷனுக்கு பர்டிகுலராக சொல்றாரு, நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் என்ன செய்வாய்? அறுவடையாக எடுப்பாய். சில மனைவிமார்கள் சொல்றது என்னன்னா, என் கணவர் என்ன செய்யறதில்லை, அன்பு செலுத்துறதே இல்லை அப்படி சொல்றார். கல்யாணமான பூசில எல்லாம் ஓயாமல் ஃபோன் பேசுவார். இப்போ ஃபோன் போட்டாவே கத்துறாரு. சொல்கிறாங்களா? சில கணவர் என்ன சொல்கிறாங்க, அவங்களும் அதே தான். முந்தையெல்லாம் வீட்டுக்கு போனால் பாசமாக 4 வார்த்தை பேசி ஒரு காப்பியை போய் கொடுக்கும். இப்போ பாசமும் வர்றதில்லை, வார்த்தையும் வர்றதில்லை, காப்பியும் வர்றதில்லை. ஏன்டா வீட்டுக்கு போகிறோம்னு தோணுது. அதனால் அங்கிட்ட பஸ் ஸ்டாண்டு பக்கம் எங்கிட்ட சுற்றிட்டு லேட்டாக தான் பிரதர் வீட்டுக்கே போகிறது அப்படிங்கிறாரு ஒருத்தர். ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஆரம்பிக்கிறவன் ஆண். ஆரம்பிக்கிறவன் யாரு? ஆண் தான். இது சிலருக்கு கசப்பாக இருக்கலாம், கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஆண் ஆரம்பிப்பான், பெண் அதுக்கு பதில் செய்வாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பிரமாணம். இந்த பிரமாணம் இப்படி தான் வேலை செய்யும். ஆண் அன்பை செலுத்த ஆரம்பிக்கும் போது பெண்ணிடமிருந்து, அதாவது மனைவியிடமிருந்து அந்த பிரதிபலன் வர ஆரம்பிக்கும். இங்கே சிக்கல் என்னன்னா, ஆண் என்ன சொல்றாரு, நான் அன்பு செலுத்துறேன், புரிய மாட்டேங்குது. நான் யாருக்காக பிரதர் ஓடுறேன், நான் யாருக்காக உழைக்கிறேன், இது ஆண் சொல்கிறான். இது யாருக்கு புரியலை? மனைவிக்கு புரியலை. ஏன்னா மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க, அவர் என்கிட்ட போனே பேசுகிறதில்ல, நான் பேசினாலும் ஒரே நிமிஷத்தில் கட் பண்ணிடுறாரு, இல்லைன்னா கோபமாக பேசுகிறார் அப்படிங்கிறான். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னும் சிலர் என்ன சொல்கிறதுனா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் பழகும் போதெல்லாம் அப்படி இல்லை, அப்போல்லாம் ஓயாமல் ஃபோன் பேசுவார். 1 மணி நேரம்னாலும் ஃபோன் அதுவாக கட்டானாத்தான் உண்டு. இப்போ 1 நிமிஷம் கூட இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிற இன்றைய மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், அன்னைக்கு அவர் 1 மணி நேரம் பேசினார்ல, நீங்கள் 1 மணி நேரம் ஃபோனில் பேசுனீங்கல்ல, அதுக்கு பேரும் அன்பு தான். இன்றைக்கு 1 நிமிஷத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேலை செய்ய போகிறார்ல, அதுக்கு பேரும் அன்பு தான். யாருக்காக வேலை செய்கிறாரு? அன்னைக்கு அவர் உங்ககிட்ட பேசிட்டு அவர் அவங்க வீட்டுக்கு போயிடுவார், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அவர் உங்களுடைய அழகான முகத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. அன்னைக்கு நீங்கள் நல்ல மேக்கப்புக்கு போட்டு வெளியே அப்படி தான் உங்களை பார்த்துருப்பார். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோடனே உங்களை அவர் பார்க்கணும், அவர் தூங்கி எழுந்திரிச்சோடனே அவரையும் நீங்களும் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. இன்னொன்று, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ஒரு வேலைக்காக ஓடுறார் அப்படின்னா அந்த வேலையை அந்த வேலையில் எந்த தவறும் பண்ணிடக்கூடாது
அதனால அந்த வேலையை டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது யாருக்காக? அது உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. அதுதான் அன்பு. அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு உங்ககிட்ட ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், முன்னாடி பேசுன மாதிரி இப்படியே நின்று பேசிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, மேலதிகாரி பார்த்து மெமோ கொடுத்துருவார், போயிட்டு வாப்பா, போகணும் பேசிட்டு வா அப்படி. அப்புறம் வேலை போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் வீட்டில் தான் உட்காந்துருப்பார். அப்போ என்ன செய்வீங்க? தண்டமாக வீட்டில் உட்காந்துக்குப்பார். சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அதனால தான் சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுனதுக்கு பேரும் அன்பு தான். இன்றைக்கு உங்ககிட்ட 1 நிமிஷம் கூட பேசாமல் அவர் வேலைன்னு ஓடுறாரு பாருங்க, அதுக்கு பேரும் அன்பு தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும். அதே போல் வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்யக்கூடாது? நைட் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கப்படாது. சாப்பிட்டுக்கிட்டு முடித்து கையை கழுவி ஒரு ஏப்பம் விட்டதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் செய்கிற தப்பு. அப்புறம் இப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் எங்கெங்க ஒன்றுமே காதுலேயே வாங்க மாட்டார். காது தான் கேட்குமோ கேட்காதோ, என்னத்தை சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு ஏறவே மாட்டாங்க. அது சொல்கிறாங்களா இல்லையா? எப்படி ஏறும்? வெளியில் ஏதாவது ஒரு டென்ஷன்லாம் அங்கே வர்றது, வந்து உட்காரும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க? இவங்க வீட்டில் நடந்த ஒன்றுமில்லாத விஷயத்தெல்லாம் பெரிய டென்ஷன் ஆகி சொல்லிடுறது. அப்படி அல்ல. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் என்ன செய்வீர்கள்? அறுவடையாக எடுப்பீர்கள். அப்போ ஆண் தன்னுடைய குடும்பத்தில் அன்பை செலுத்த ஆரம்பிக்கும்போது ஸ்லோவாக சாம்பார் டேஸ்ட்டாக வரும், மீன் குழம்பு டேஸ்ட்டாக வரும். அதை புரிஞ்சுக்கணும். அன்பை விதைத்தால் அன்பை அறுவடையாக எடுப்பீர்கள். இப்போ பிள்ளைகளிடத்தில் அன்பை நாம் விதைக்கும் போது எதிர்காலத்தில் பிள்ளைகள் நம்மீது என்ன செய்யும்? அன்பை அறுவடை செய்யும். புரிந்து கொள்ளாமல் இருப்பது வேறு, நாம் செலுத்துகிற அன்பை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது வேறு. அது அந்த வாலிப வயசுலாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், தெரியாது அதுகளுக்கு எப்போ புரியும்னா அது ஒரு 30 தாண்டினோடனே புரியும். அப்பா எப்படி இதெல்லாம் சமாளித்தார், நம்மளால இதுக்கே முடியலையேன்னு அப்போ புரியும், இப்போ புரியாது. அப்போ பிள்ளைகளிடத்தில் அன்பை விதைக்கணும், அன்பை அறுவடை செய்யணும். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நேரத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது அது உங்களுடைய விதையாக இருக்கும். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அதனுடைய அறுவடை என்னன்னா நல்ல மார்க்கு. அதுதான் உங்களுடைய அறுவடை. இதில் பெரிய எந்த ஒரு மறைபொருள் கிடையாது. நீங்கள் படிப்பில் நேரத்தை செலவு பண்ண மார்க்குன்ற அறுவடை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் விதையை சரிப்படுத்துங்க, அறுவடை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டைமே இல்லை பிரதர். அவங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரோடு காலையில் எழுந்த உடனே ஆண்டவரோடு சில நிமிஷங்களையோ சில மணி நேரங்களையோ செலவு பண்ணி பாருங்கள், நிறைய டைம் உங்களுக்கு மீதி இருக்கும் அன்னைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 35 முதல் 38 வசனங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். போதும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்கிற கான்டெஸ்ட்ல தான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் செஞ்சு காமிச்சார். நாம் அந்த நிலைமைக்கு போகணும்னா அந்தளவு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கணும். அது இருந்தால் மட்டும் சும்மா போலித்தனமாக நானும் எல்லாரையும் நேசிக்கிறேன்,
நான் எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி பார்க்குறேன்னு உதட்டளவில் சொல்லிட்டு போயிடலாம். அது இங்கேருந்து வரணும், மனதளவில் வரணும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல். நம்மளால் முடியும்னா என்ன செய்யணுமா? அதுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாமல் என்ன செய்யணும்? கடன் கொடுக்கணுமா? அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நன்றியே இல்லாத ஆளுகளுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செஞ்சிருக்காராம்? நன்மை செய்திருக்கிறார். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள தேவன். அவர் அன்பின் தேவன். உங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்படி அன்பை வந்து பொழிகிறாரோ அது மாதிரி நாமளும் என்ன செய்யணுமா? இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேணும். அடுத்துதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீங்க? தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். இதில் என்ன அப்படின்னா, நாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கிறோம். சபை என்பது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இதில் நிறைய பேர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள், அதாவது மறுபிறப்பை அடைந்தவர்கள். மறுபிறப்பு அப்படின்னாலே உங்கள் குடும்பம் இதுதான். இதுதான் உங்கள் குடும்பம். இதுதான் உங்கள் குடும்பம். நீங்கள் பிறந்தது ஒரு நாள். அதை விட முக்கியம் எந்த நாள் தெரியுமா? மறுபிறப்பை என்றைக்கு நீங்கள் அடைந்தீர்களோ, என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ, அதுதான் உங்கள் பிறந்த நாளை காட்டிலும் முக்கியமான நாள். அன்றைக்கு தான் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மறுபிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆவியிலே. இப்போ நாம் எல்லாரும் ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கிறோம். இந்த குடும்பத்தில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணுமா? அன்பாக இருக்கணும். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யக்கூடாது? தீர்க்க கூடாது. மற்றவர்களை தண்டனைக்குள்ளாகும்படி என்ன செய்யக்கூடாதான்? நாம் தீர்க்கக்கூடாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு மாம்ச பிரகாரமாக ஒரு குடும்பம் இருக்குது. அதில் நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவர்களை கூட இவங்க என்ன செஞ்சிடறாங்க? ஒரு நேரம் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கப்புறம் அவங்க கூட என்ன செஞ்சிடறாங்க? நல்லா ராசி ஆயிடுறாங்க. சண்டையெல்லாம் மறந்து பேசுகிறாங்க. ஆனால் குடும்பம் என்னன்னா, ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே சிலர் பேசாமல் இருந்துட்டு என்ன செய்கிறாங்க? அவங்களோட பேசுறதே கிடையாது. எத்தனை நாள் ஆனால், எத்தனை வருஷம் ஆனால் தவறு அது. அந்த குடும்பத்தை விட இந்த குடும்பம் முக்கியம். அதுதான் நான் சொல்கிறேன். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன செய்யக்கூடாது நாம. ஏன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு விரோதமான வேலைகளை செய்தவர்கள் தான். எல்லாருமே குற்றவாளிகள் தான். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்றால் நம்ம எல்லார் மேலேயும் பாவம் இருந்துச்சா? நம்ம எல்லாரும் மேலேயும் சாபம் இருந்துச்சா? எல்லாத்துக்காக தான் அவர் மரித்தார். அப்போ எல்லாருமே தேவனுடைய பார்வையில் பாவிகள் தான், குற்றவாளிகள் தான். இன்னும் தெளிவாக சொல்கிறேன். சிலர் மாம்ச குடும்பத்தில் பேசாமல் இருப்பீங்க. சண்டை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஏதோ பேசாமல் இருப்பீங்க. இப்போ அவங்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க, நீங்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவீங்க. சரியா? இவர் என்ன நம்மளை சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு யாரையும் தெரியாது, நீங்கள் யார் கூட பேசலைன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. மாம்ச குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அதனால் நீங்களும் இன்னொருத்தவங்களும் பேசிக்கல. அவங்களும் நம்ம சபைக்கு வர்றாங்க, நீங்களும் நம்ம சபைக்கு வர்றீங்க. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. 2 பேரும் நம்ம சபையில் ஐக்கியமாக இருக்கிறீங்க. 2 பேரும் இந்த உபதேசத்தை கேட்குறீங்க. இப்போது நீங்கள் அவங்க கூட என்ன செய்யணும்? பேசணும். ஏன்?
நீங்கள் மாம்ச குடும்பம்னு நினச்சிங்கன்னா பேச முடியாது. ஆனால் அவர்களும் ஆவிக்குரிய குடும்பம், நீங்களும் யார்? ஆவிக்குரிய குடும்பம். நீங்கள் மறுபிறப்பை அடைந்தது உண்மை என்றால் ஆவிக்குரிய குடும்பத்தில் அவங்கள ஐக்கியமாக இருக்கும்போது நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட என்ன செய்யணும்? சமாதானமாய் தான் இருக்கணும். அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் அடுத்தது படிப்படியாக டெவலப் ஆகி எங்கே வரைக்கும் போகும்? வெளியிலையும் போகும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்கிறார், மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி நாம் என்ன செய்யக்கூடாதான். ஏன்னா அவர் தான் நியாயாதிபதி. அவருக்கு தெரியும் யாரை எப்படி நியாயம் தீர்க்கணும், யாருக்கு எப்படி மன்னிப்பு கொடுக்கணும், யாரை எப்படி சரிப்படுத்தணும், எல்லாமே அவருக்கு தெரியும். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும். அப்போ ஒருத்தர் தப்பே பண்ணாலும் தப்பை உணர்த்துங்க. ஆனால் அவங்கள என்ன செய்யாதீங்க? குற்றவாளின்னு தீர்க்காதீங்க. அவங்கள விட்டுருங்க, விடுதலை பண்ணுங்க, அவங்கள மன்னிங்க. குறிப்பாக இதை முதல்ல ஒரு சபைக்குள்ளே இதை ஆரம்பிங்க. நான் தான் சொல்லுவேன், எடுத்த உடனே நம்ம அதான் இங்கேருந்து கால் வச்சு அங்கே ஏறலாம், கால் வச்சு ஏற முடியாது. ஒவ்வொரு படியாக சின்ன சின்ன படியாக முதல்ல சபைக்குள்ளே ஆரம்பிங்க. சபைக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னால் மறுபிறப்பை அடைந்த ஆவிக்குரிய குடும்பம் இது. அல்லேலூயா. அப்போ இதை நாம் செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஏன்னா பிதாவும் அப்படிதான் இருக்கார். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நாமும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்போம். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருக்க வேண்டும், அப்பொழுது நாமும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். விடுதலை பண்ணணும், அப்போ நாமும் விடுதலை பண்ணப்படுவோம். இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அடுத்து சொல்கிறார். 38வது வசனம் வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி உலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் என்ன செய்வார்களாம்? நீங்கள் எந்த அளவினால் அதே அளவினால் உங்களுக்கும். அப்போ இதுவும் 2 கொரிந்தியரில் சொல்லப்பட்டதும் ஒன்றுதான். இதுதான் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். இது எல்லாத்துலேயும் வேலை செய்து எப்பையும் வேலை செய்கிறது. அப்போ எது உங்களுக்கு நிறைய வேணுமோ, எதை நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறீர்களோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம். எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும். மனுஷர் உங்களுக்கு முதல்ல இவைகளை நியாயப்பிரமாணமும், நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் சொன்னால் பழைய ஏற்பாடுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பைபிள். ஏன்னா மற்றவங்களாம் எழுதும்போது அப்போ இருந்த பைபிள் என்னதான்? பழைய ஏற்பாடு மட்டும்தான். பைபிள்னா என்னது? வேற ஒன்றும் இல்லை. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அதாவது உங்கள் மாமியாருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலை. உங்கள் மாமியாருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி பேசலை. அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. 2க்கும் வித்தியாசம். ஏன்னா முந்தா நாள் நியூஸில் பார்த்தேன், ஒரு அம்மா மாமியார் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொண்டு பிடிச்சி. அதனால தான் சொன்னேன், வார்த்தை ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். உங்கள் மாமியாருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடாது. அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை என்ன செய்யுங்க? நீங்கள் செய்யணும். மாமியார் கூட பரவாயில்லங்கய்யா, நாத்தனார் தொல்லை தான் தாங்க முடியலை. சிலர் நினைக்கிறாங்க நாத்தனார் தொல்லை அப்படி தான் இருக்கும். அப்போ உங்கள் நாத்தனார் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க?
உங்கள் கணவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்கள் கணவருக்கு செய்யுங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு செய்யுங்க. மனைவியை ஒரு நாள் கூட ஹோட்டலுக்கு கூட்டு போகிறதே கிடையாது. என் நேரம் பார்த்தாலும் சமையக்கட்டிலே கடை, 3 நேரம் சமைச்சிக்கிட்டே கடை, இதுதான் வேலை. அப்போ அந்த மாதிரி சொல்லுவோம், உன்னைய கட்டினதுக்கு பேசாமல் வீட்டில் நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். வீட்டில் கூட மாதத்துக்கு ஒரு தடவை புரோட்டா வாங்கி தருவாங்க. உன்னைய கட்டினதுலேருந்து ஹோட்டல்னால் மறந்து போச்சு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆண்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு வெளியில் வேலை அது இதுன்னு போகிறீங்க, அங்கே லீவு உண்டு. பெண்கள் வீட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு லீவே கிடையாது. இன்னும் விசேஷ நாள்லாம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேலை போல் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு லீவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் 3 நேரம் என்ன செய்யக்கூடாது, சமையல் கட்டிலே விடக்கூடாது. ஒன்று நீங்கள் செஞ்சுருங்க தெரிஞ்சா, இல்லை வெளியே கூட்டு போயிருங்க. நான் 2வது கேட்டகரி. அல்லேலூயா, வெளியே கூட்டு போயிடணும். அப்போ மனைவி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யணுமா, செய்ய வேண்டும். அதே போல் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க. அண்டை வீட்டாருக்கு அதான், பக்கத்து வீட்டுக்காரவங்க, அண்டை வீட்டார்கள் எல்லாருக்கும் நீங்கள் அதான். அவங்க உங்களை எப்படி பார்க்கணும், அவங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். எதை நீங்கள் அறுவடை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விதையுங்கள். எதை அறுக்க வேண்டுமோ அதை விதைக்கணும். எந்த அளவுக்கு அறுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விதைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் நீதிமொழிகளில் வரும்னு நினைக்கிறேன், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நன்மை செய்ய தகுதி இருக்கு, திராணி இருக்குன்னு அதை செய்யணும். அப்ப எந்த விதத்தில் அறுவடை செய்ய விரும்புகிறீர்களோ அந்த விதத்திலே விதைக்க ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது உடனடியாக செய்யுங்க, நல்லா செய்யுங்க, நிறையா செய்யுங்க. காரணம் அது உங்களுடைய விதையாக இருக்கிறது. மனம் இரக்கத்தோடு உதவி செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கும்போது, நன்மை செய்யும்போது, விதைக்கும்போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தேவன் உங்களுக்கு அறுவடையை ஏராளமாய் கொடுப்பார். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் வசனங்களின்படி ஆண்டவரை எவ்வளவு அறுவடையை நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவிற்கு விதைக்க வேண்டும் என்கிற காரியத்தை, எதை நாங்கள் அறுவடையாக எதிர்பார்க்கிறோமோ அதை நாங்கள் விதைக்க வேண்டும் என்கிற காரியத்தை தேவன் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கேட்டதன்படி நடந்து உடைய ஆசீர்வாதங்களை இன்னும் ஏராளமாய் பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.